கிறிஷோட பாட்டி ரோஹிணி பத்தி உண்மையை இந்த டைம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களாங்கிறத நீங்க எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சிறகடிக்க ஆசை பிரியர்களே, விஜயா அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. முத்து போய் அதில் கலந்துக்கிறாரு. வழக்கம் போல சாப்பாடு வைக்கிறப்ப விஜயா முத்துவோட ஃபேஸை பாக்குறாங்க, முத்துவும் விஜயாவோட ஃபேஸை பாக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் சென்டிமெண்டலாவும் லாக் ஆகுறாங்க, ஷாக்காயும் லாக் ஆகுறாங்க. பார்வதி உடனே பார்த்துட்டு, என்ன முத்து நீ இங்க வந்து உட்காந்துருக்கியே, இங்க வந்து நீ சாப்பிட வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி முத்து பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு முத்து சொல்றாங்க, இப்பவாது எனக்கு அம்மா கையால சாப்பிடறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்து விஜயா பார்த்து, என்ன நீங்க பாத்துட்டே இருக்கீங்க, சாப்பாடு போடுங்க, உங்க கையால நான் சாப்பிட்டுருக்கனானே எனக்கு தெரியல. சின்ன வயசுல எனக்கு வந்து நீங்க சாப்பாடு கொடுத்தது இல்ல, கொடுத்த மாதிரி நினப்பும் இல்ல. எனக்கு சின்ன வயசுல நீங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க, அதனால உங்க கையால சாப்பாடு வாங்கி சாப்பிட்ட நினைப்பே எனக்கு இல்ல. அது இப்ப எனக்கு கிடைக்கட்டும், உங்க கையால எனக்கு சாப்பாடு போடுங்க, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு முத்து வந்து ரொம்ப சென்டிமெண்டலா விஜயா பார்த்து சொல்றாரு. முத்து ரொம்ப எமோஷனலாகி நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காரு, உங்க கையால சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட விஜயா எந்த பதிலுமே பேசாம என்ன பேசுறதுன்னு தெரியாம முத்துவா பாத்துட்டு இருக்காங்க. முத்து விஜயா கிட்ட பேசுறதையும் விஜயா முத்துக்கு பரிமாறுறதையும் ஒண்ணு விடாம வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பார்வதி. சாப்பாடு பரிமாறி முடிச்சதுக்கு அப்புறம் பார்வதி பார்த்து விஜயா சொல்றாங்க, நீ எடுத்த வீடியோல நானும் என் பையனும் பரிமாறிட்டு இருந்த விஷயம், பேசிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையுமே நீ வந்து எரேஸ் பண்ணிரு, ஒண்ணு விடாம அதை அழிச்சிரு அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா இப்படி சொல்ற அப்படின்னு பார்வதி விஜயாட்ட கேட்கறாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, இது வந்து ஒரு சமூக சேவை செய்யறதுக்கான அவார்டுக்காக இதை வேலை பண்றோம். இதுல வந்துட்டு என் பையனுக்கே நான் கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டேன் அப்படின்னா இதை யார் வந்து சமூக சேவையை ஏத்துக்குவா, எனக்கு எப்படி டாக்டர் பட்டம் கிடைக்கும், அதனால இதை எரேஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னமோ சொல்ற அதுவும் சரிதான், ஆனா நீ வந்து இவ்வளவு வருஷத்துல முதல் டைம் முத்து என்னோட பையன் அப்படின்னு நீ சொல்லியிருக்க பாத்தியா, அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜயா அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. அண்ணாமலை கிருஷு வீட்டுல செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ரவி வந்துட்டு கிருஷ் கிட்ட சொல்றாரு, இந்த காயின் எடுத்து அங்க வை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கிருஷு செய்யறான், அவங்க அண்ணாமலையை தோக்கடிச்சுட்டான். திரும்ப அண்ணாமலை அதே மாதிரி பண்றாரு, கிருஷ் தோக்கடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி விளையாண்டுருக்காங்க. ஸ்ருதி வராங்க, ஏன்டா ரவி, உன்னை விட கிருஷ் வந்து ரொம்ப சூப்பரா விளையாடுறான், நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம பெரியவங்களான அண்ணாமலைக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறியே, சின்னவனை தானே நீ ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, ஆமா இது ஒரு பெரிய விளையாட்டு, இதுக்கு வந்து மூளை இருக்கவங்க மட்டும் தான் விளையாடணுமா என்ன, இதுக்கு வந்து யார் வேணாலும் விளையாடலாம், இதை வந்து உங்களுக்கு ஒரு பெருமையா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இந்த வீட்டுல என்னமோ எனக்கு மட்டும் தான் மூளை இல்லாத மாதிரியும் மீதி எல்லாத்துக்கும் மூளை பொங்கி வலிகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நம்மளை பார்த்து விஜயா கேட்கறாங்க. இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது முத்து வந்து ரொம்ப ஆர்வமா வீட்டுக்குள்ள ஓடி வராரு. ஒரு செகண்ட் எல்லாருமே முத்து பாக்குறாங்க, எதுக்கு இவன் இப்படி ஓடி வரான் அப்படின்னு. முத்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சு முத்து அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, வாழ்க்கையிலேயே எனக்கு நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு என் வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது என்னவா இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஒவ்வொருத்தரையே கேட்கிறாரு. டி மனோஜ் நீ சொல்டா, ஸ்ருதி நீ சொல்லு, பார்லரம்மா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையே கேட்கிறாரு. மீனா சொல்றாங்க, புது கார் இது வாங்க போறீங்களா அப்படின்னு. என்ன மீனா பேசுற, நீ கார் தான் ஏற்கனவே இருக்கே, அது எப்படி வாழ்க்கையில புதுசா நடக்கிறதா இருக்கும், அது இல்ல வேற அப்படிங்கிறாரு. ஸ்ருதியை பார்த்து பழகுறல நீ என்ன சொல்ற அப்படின்றதுக்கு உங்களுக்கு என்ன பெரிய லாட்டரியா விழுந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாங்க, நம்ம ஊர்ல எங்கம்மா லாட்டரி எல்லாம் இருக்குது, அதுவும் இல்ல அப்படிங்கிறாரு. அடுத்து ரவியை பார்த்து கேட்கிறாரு, டே ரவி நீ சொல்டா அப்படின்னு. ரவி சொல்றாங்க, காருக்கு வாங்கின லோன் எல்லாத்தையும் நீ கட்டி முடிச்சிட்டியோ அதனால இவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு. டே அதுவும் இல்லடா, இதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைய டைம் நடந்துருச்சா, இது வந்து ஒரு புதுமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்றாரு முத்து. மனோஜ் நீ சொல்டா அப்படின்னு முத்து கேட்கிறாரு. பெரிய பார்ட்டி யாராவது உங்ககிட்ட பல்கா அமௌண்ட் விட்டுட்டு போயிருப்பாங்க, அதை எடுத்து நீ வந்திருப்ப, அதுவாதான் இருக்கும் அப்படின்னு. பாத்தியா புத்தி பணத்தை பத்தியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா உடனே கோவப்பட்டு சொல்றாங்க, அவருக்கு ஒன்னும் அடுத்தவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடுற பழக்கம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்லர் மணி சொல் என்னவா இருக்கும்னு, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கும், அதை போய் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இங்க செட்டில் ஆக போறீங்க இதானே அப்படின்னு இருக்கும். உங்க ரெண்டு பேருக்குமே பணத்தை பத்தி வேற எதுவுமே தோணாதா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்கிறாரு. அண்ணாமலை பொறுமையில இருந்து என்ன பண்றாரு, டே போதுண்டா எல்லாரும் சொன்னது இல்லன்ட்ட வேற என்னதாண்டா உனக்கு நடந்துச்சு அதை சொல்லுடா அப்படின்னு கேட்கிறாரு. அது என்ன தெரியுமாப்பா, வாழ்க்கையிலேயே முதல் டைமா எங்க அம்மா கையால நான் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, காலையில இருந்து நான் வீட்டுல தானே இருந்தேன், என் கூட தானே நீயும் இருந்த, எப்படி வந்து நீ சாப்பிட்ட, நீ சாப்பிட்டு பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அது எப்பப்பா வீட்டுல நடந்திருக்கு, இது வந்து கோயில்ல அம்மா அன்னதானம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க, அந்த அன்னதானத்துல நான் கலந்துக்கிட்டு அம்மா கையால சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, இதுக்கு தான் நீ இவ்வளவு பில்ட்ட புட்டியா, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு என்னடா தெரியும், உனக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா உனக்கு பரிமாறாம இருந்ததே இல்ல, ஆனா எனக்கு அப்படியா ஒரு டைம் கூட பரிமாறினதே இல்ல, அதனால உனக்கு வந்து இது வந்து சப்ப மேட்டரா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. முத்து இவ்வளவு சுவாரஸ்யமா அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது விஜயா உள்ள இருந்து வந்து கேக்குறாங்க, ஆமாமா அன்னதானத்துக்கு இவனு தான் வந்திருந்தான், இவனுக்கு என் கையால சாப்பாடு போட்டேன், அதைத்தான் இவன் வந்து இவ்வளவு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதைய கேட்ட மீனா, இவர் இவ்வளவு சந்தோஷப்படுறாரு இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க. முத்து மீனா கிருஷ் 3 பேரும் அவங்க பாட்டி பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நான் இப்ப நல்லா இருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கேன், நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து சரி இருங்க நான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வரேன், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம் என்ன பில் எல்லாம் நான் கேட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கிடையில மீனா சொல்றாங்க, சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்லப்பா இன்னும் சாப்பிடலன்னு, உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, டயத்துக்கு சாப்பிட்டாதானே உங்களுக்கு வந்து உடம்பு நல்லாகும், இருங்க நான் போய் சாப்பிட தான் வாங்கிட்டு மீனா போறாங்க. கிருஷ் உடனே ஆன்ட்டி எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே கிருஷ் அப்படிங்கிறாங்க. உடனே இருங்க ஆன்ட்டி நானும் வரேன் அப்படின்னு கிருஷ் கேட்கறாரு. இல்ல நீ இங்கே பாட்டி கூட இரு, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிடுறாங்க. பாட்டி சொல்றாங்க கிருஷ் கிட்ட, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் கிருஷ் அப்படின்னு. அதுக்கு கிருஷ் சொல்றாரு, இல்ல பாட்டி எனக்கு அங்க வர பிடிக்கல, எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு, இங்கதான் எல்லாரும் கூட இருக்கேன், நம்ம வீட்டுல யாருமே இல்ல, எனக்கு இங்க அம்மா முத்து அங்கிள் ஆன்ட்டி பாட்டி தாத்தா எல்லாருமே இருக்காங்க, ஸ்ருதி ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எனக்கு டெய்லி கதையெல்லாம் சொல்றாங்க, என் கூட சூப்பரா விளையாடுறாங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு.
அதுக்கு உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்கடா கிருஷ், நீ என் கூட வந்துரு நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி, நீங்க எனக்காக அம்மா கிட்ட பேசுங்க, நான் இதே வீட்லயே இருந்துக்கிறேன், அம்மா கூடயே எனக்கு இருக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கிருஷ். இதை பேசிட்டு இருக்கும்போதே மீனா வந்துடுறாங்க. கிருஷ் இந்த உனக்கு ஆப்பிள் ஜூஸ் நீ குடி, நான் பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. பாட்டி சொல்றாங்க இல்லப்பா நீங்க வச்சு நான் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. அம்மா நான் டாக்டர் எல்லாமே பேசிட்டேன், எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நாங்க வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்கம்மா, உங்களை தனியா வேலை செய்யக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கூடவே இருந்து ஒரு ஆளு பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்க எங்க வீட்டுக்கே வந்துருங்கன்னு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க இல்லப்பா வேண்டாம், அது சரிப்பட்டு வராது, நான் எங்க வீட்டுக்கே போறேன் அப்படின்னு. இல்லம்மா நீங்க வந்து கண்டிப்பா எங்க கூட வந்தே ஆகணும், கிருஷ் எங்க வீட்டுல ஒரு பையனா ஆயிட்டான், ஆனா கிருஷ் இவ்வளவு நாள் எங்க கூட இருந்துட்டு அவனும் இல்லாம போனா எங்களுக்கும் நல்லா இருக்காது, நீங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க இல்லப்பா உங்களுக்கு ஏன் சிரமம் அப்படின்னு. இல்ல இது சிரமமா இல்ல, நீங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி ஓகே நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பில் நானே பே பண்ணிடுறேமா அப்படின்னு சொல்றதுக்கு இல்லப்பா என் பொண்ணு அக்கௌண்ட்ல போட்டு விட்டா நான் வந்து அதையே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிமா கிருஷிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வேண்டிய வேலை இருக்கு, நாங்க கடைக்கு போகணும், நாளைக்கு காலையில வந்து உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க டைம்ல ரோஹிணி கரெக்டா உள்ள வராங்க. முத்துவும் மீனாவும் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சைட்ல வந்து நின்னுட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறது கேக்குறாங்க. கிருஷ் பாட்டி சொல்றது எல்லாத்தையுமே கேக்குறாங்க. என் பொண்ணுகிட்ட கேட்டு சொல்றேன், கேட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு நான் வரேன் அப்படிங்கறது எல்லா விஷயத்தையும் ரோஹிணி வந்து கேட்டுறாங்க. முத்துவும் மீனாவும் கிளம்பினதுக்கு அப்புறம் ரோஹிணி ரொம்ப கோவமா உள்ள வராங்க. அதுக்கு பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முத்துவும் மீனாவும் வந்தாங்க அப்படின்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீங்க என்ன அவங்க கூட வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, முத்து வந்து குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கானா அப்படின்னு ரோஹிணி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அப்படி இல்ல கல்யாணி, கிருஷ் என்னைக்கா இருந்தாலும் அந்த வீட்டுல இருக்க போற பையன் தானே, அவனுக்கு வந்து இங்க இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்க இருக்கும் போது சந்தோஷமா இருக்கான், இத்தனை நாள் நம்ம கூட இருந்தாலும் அவன் மூஞ்சில சிரிப்பே பார்த்ததில்ல, இங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அவன் தான் அம்மாட்ட பேசுங்க பாட்டின்னு சொன்னான், எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதே பிடிச்சிருக்கு, அம்மா கூடயே ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு பாட்டி ரோஹிணி கிட்ட சொல்றாங்க. ரோஹிணி அதை கேட்டுட்டு கோவமா சொல்றாங்க முத்து என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து என் குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கானா, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி. அதுக்கு பாட்டி சொல்றாங்க நீ இப்படி எல்லாம் சொல்லாத, என்னைக்காவது இருந்தாலும் தெரிய போற விஷயம் தானே, நான் சொல்றதை கேளு, நீ வந்து இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லிரு, எவ்வளவு நாள் இப்படியே மறைச்சிருக்க போற அப்படின்னு சொல்லி சமாதானமா போய்க்கலாம், சமாதானமா பேசு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி ரோஹிணியோட கையை பிடிச்சு இந்த மாதிரிமா அப்படின்னு பேச வராங்க. உடனே சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கையை தட்டி விட்டு ரோஹிணி ரொம்ப கோவமா நிக்கிறாங்க.